ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்னோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி எபிசோட பார்த்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்த சீன் பார்த்தீங்கன்னா தரமான சீன். அது மட்டும் கிடையாது, ரெகுலராக பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஸோ பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், ஸோ கோபி பாக்கி அப்புறம் ராதே இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ கோபி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது யாரும் உங்களுக்கு தெரியும், பாக்கியா ராதிகா. பட் இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாக்கியா ராதிகா பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பழகிட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறதா இருக்கட்டும் சரி, பார்க்குக்கு போகிறதா இருக்கட்டும் சரி, ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராதிகா பார்த்தீங்கன்னா எடுத்த முடிவினால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமே பார்த்தீங்கன்னா தம்பித்து போச்சு. என்ன அப்படின்னா, ஸோ ராதிகா பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சரி கோபி, இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ நானும் என்னோட மகளும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோபிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. இரு ராதிகா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இப்போ திடீர்னு இருந்தாப்புல இருந்துட்டு ஏன் இப்படி போகிற அப்படின்னா, இல்லை கோபி, ஸோ இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் தனியாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ என்னோட தொந்தரவு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினால யாருக்குமே எந்த தொந்தரவும் வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த குடும்பத்தை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஏய், உன்னை யார் என்ன சொன்னால், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு இந்த குடும்பத்தை விட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் நாள் விலகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோபிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை. என்ன ராதிகா, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, ஒன்று யார் எது சொன்னாங்களா, யாரும் திட்டினாங்களா, எது வந்தாலும் சொல்லு, பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என்னோட முடிவில் கரெக்டாக தெளிவாக தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் எடுத்த முடிவை யாரும் தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னை பார்த்தோன்னா கட்டாயப்படுத்தாதீங்க, ஸோ என்னை இப்படி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ராதிகா, பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கப்பட்டு எதனால் அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கிடையாது கோபி, ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்கு தொந்தரவுப்படுத்த விரும்பலை, என்னால் அந்த குடும்பத்துக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஸோ இதுவே என்னோட முடிவே கடைசி முடிவாக இருக்கட்டும், இதுக்கு மேலே யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா பார்த்தீங்கன்னா அவங்க மகளை கூட்டிகிட்டு காரில் வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. கோபி பார்த்தீங்கன்னா கார் பின்னாடி பார்த்தீங்கன்னா ராதிகா எதுவும் பேசிக்கலாம், என்னன்னு சொல்லு ராதிகா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. பரவாயில்ல, நான் இல்லாமல் நீங்கள் பழகிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது பாக்கியா, அவங்க மகங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியாவோட மாமியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. என்னடா ராதிகா காட்சி திடீர்னு இருந்தாப்புல ஏன் இந்த முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராதிகா அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ராதிகா எல்லாரும் வெறுத்தாங்க, அடித்தாங்க. என்னடா அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெறுத்தாங்க. பட் ஆனால் ராதிகா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிற கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஸோ திடீர்னு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இருந்தாப்புல இருந்துட்டு நம்ம வீட்டை விட்டு போகுது அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. பட் பாக்கியா பார்த்தோன்னா ராதிகா அந்த வீட்டை விட்டு போனாக்கள் பார்த்தீங்கன்னா பாக்கியா பயங்கரமாக அழுகுறாங்க. அழுகும்போது பார்த்தீங்கன்னா ஏங்க அப்படி அழுகுற, அவங்க போனது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, நீ அழுகாதக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, ஸோ ராதிகா பார்த்தீங்கன்னா என்னோட கூட பிறந்தவளை தான் பார்த்தேன். ஸோ அது இப்போ ரீசெண்டாக கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். வெளியில் எங்கேயாவது போகிறதா இருக்கட்டும் சரி, சாப்பிட்றதா இருக்கட்டும் சரி, எல்லாமே அவளை ஒரு ஃபேமிலியாக என்னோட சிஸ்டரை தான் பார்த்தேன். ஆனால் திடீர்னு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அழுகும்போது பார்த்தீங்கன்னா சரி இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எப்படி ஒன்று சேர்ந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கோபி பார்த்தீங்கன்னா, என்னம்மா நேற்று எல்லாரும் தானமா ஒன்றா உட்காந்து ஹாலில் உட்காந்து சாப்பிட்டோம், அப்படி எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கும்போது இந்த இடத்துலலாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு என்னம்மா அப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டா, என்னம்மா நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கோபியோட அம்மா பார்த்தீங்கன்னா, சீரடா ஃபீல் பண்ணாத, தண்ணி குடி, எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம், வந்துடுவா திருப்பி வந்துடுவா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலம்மா, நேற்று நம்ம எல்லாம் ஜாலியாக ஒன்றாரமாக ஹாலில் உட்காந்து எல்லாம் பேசி சிரித்து நல்லதானமாக இருந்தோம், திடீர்னு அவள் போகிறதுக்கு என்னம்மா காரணம், இதோட எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு, அவள் எவ்வளோ போல்டான பொண்ணுமா, ஆனால் ஏன் திடீர்னு ராதி அப்படி ஒரு முடிவை எடுத்தாலும் சத்தியமான தெரியல அப்படிங்கிற ரொம்ப கோபி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஒரு பக்கம் கோபி ஃபீல் பண்ணுறாங்க, கோபி ஃபீல் பண்ணுறத பார்த்து அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த வீடே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தெம்பத்தி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஸ்டார்டிங் ராதியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பாக்கியாவோட ஃபேன்ஸு நிறைய பேர் இருப்பீங்க, ராதியாவோட ஃபேன்ஸும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ என்ன தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ராதிகாவை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாலும், பாக்கியாவை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாலும், பட் இன்றைக்கி நடந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, ஸோ ராதிகா பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரமான சம்பவம் நடந்துருச்சு. அதுவும் ராதிகா சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கும் கோபிக்கும் நான் பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகளை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. கோபி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா தெளிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. பட் ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராதிகா எதுக்கு அந்த வீட்டை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா போக தான் தெரிய வரும். பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் கோபிக்கு எதனால் அந்த வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஒரு பக்கம் ராதிகா பார்த்தீங்கன்னா மகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன நீ மட்டும் வந்திருக்க, கோபி எங்கே அப்படிங்கிறாரு. இல்லை இனிமேல் அவர் வரமாட்டார், இனிமேல் நானே என் மகள் மட்டும் தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னாங்கள. ஏன் பாக்கி எதுவும் ஊடால பூந்து எது பிரச்சனை பண்ணிட்டாளா அப்படிங்கிறாங்க. சும்மா நீ அவங்களை பிரச்சனை பண்ணாதான் இருமா அப்படின்னாங்க. என்னடி பாக்கிய வசனால இப்படி ரொம்ப கோவப்படுற, அவளுக்கே அப்படி வக்காலத்து வாங்குற அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது, ஸோ இனிமேல் அவர் வரமாட்டார், இனிமேல் நான் மட்டும் தான் வீட்டில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நக்கல் பண்ணுறியா, அவர் இல்லாமல் இப்படி புருஷன் இல்லாமல் நீ மட்டும் தனி
தனியாக வந்திருக்க, இதுக்கு எதுவும் பாக்கி எதுவும் வேலைப்பாடு பண்ணிட்டாளா அப்படிங்கிறாள். அப்படிலாம் கிடையாது. ஸோ என்னோட தனிப்பட்ட முறையில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் கோபியை கூப்பிடாம தான் வந்திருக்கேன். இனிமேல் நானும் என் மகள் மட்டும்தான் இருக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு கேள்வியும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ராதிகா அம்மா வந்து பார்த்தோன்னா, என்னடி நீ பாட்டுக்கும் வர்ற, என்னமோ சொல்கிறேன், நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பொறுமையாக போயிட்டு ரொம்ப சீனை போடுறியா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, சொன்னால் கேளு. ஸோ இனிமேல் நான் அந்த வீட்டில் நானும் என் மகள் மட்டும் தான் இருக்க போகிறோம். இனிமேல் கோபியை பற்றி பேசாத, அவர் வந்தாலும் சரி வரனாலும் சரி, நான் என் லைஃப்பை இப்படி தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராதிகாவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. டே என்னடா நடக்குது இங்கே, என்னன்னு சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா ராதிகா 2 பேரில் யாரை தான் கடைசியாக ஒன்று சேருவாங்களோ 2 பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா கோபி விட்டு தனியாக விலகி வந்துட்டாங்க. பட் இனிமேல் இப்படி விலகி வர்றாங்களா இல்லை ஒன்று சேர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ட்விஸ்ட்டு எப்படி கொண்டு போகிறாங்களோ எனக்கு தெரியலை. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது என்ன அப்படிங்கிறது. ஏன்னா ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது சில பேருக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காமலும் இருக்கும். பட் ஆனால் ராதிகா அந்த வீட்டை விட்டு வெளில போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேருக்குமே சத்தியமாக சொல்கிறேன் அப்படியே குண்டை போட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னடா அது ராதிகா இருந்தாப்புல இப்படி கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுவும் கூட அவங்க மகளை கூட்டிகிட்டு போக ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. பட் இதை பற்றின உங்களோட கருத்து என்ன, எதனால் ராதிகா வெளில போனாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து தெரிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.